Hi friends, இன்னைக்கு கிருஷ்ணகிரியில 7 ஸ்டார் கிரானைட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரிவர் ஒயிட் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரிவர் எந்த மாதிரி தண்ணி வேவ்ஸ்ல போகுமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? பேக்ரவுண்ட் ஒயிட், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் வேவ் வரும். ஸோ கிரைனைட்டுக்கும் மார்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்க. மார்பிளுங்கிறது உங்களுக்கு ராஜஸ்தானில் தான் கிடைக்கும், இங்கே எங்கேயும் கிடைக்காது. அதாவது மார்பிள் ப்ரொடக்ஷனே வந்து ராஜஸ்தான் தான். இங்கே வந்து கிருஷ்ணகிரியில் வாங்கிட்டு வந்து தான் விற்கிறாங்க. ஸோ அங்கே வரும் பொழுது உங்களுக்கு 18 mm வரும். அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் லேயிங் பண்ணதுக்கப்புறம் அது பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு அந்த மாதிரி பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு 7 இயர்ஸில் அது வந்து பாலிஷ் போனால் மறுபடியும் நீங்கள் பாலிஷ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ ஒரு 2 mm உங்களுக்கு மறுபடியும் குறையும். ஆனால் கிரைனைட் அப்படி கிடையாது. நாங்களே பாலிஷ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். இது நேராக கொண்டு போய் நீங்கள் லேயிங் பண்ணாலே போதும். நடக்க தாங்க கிரைனைட் எப்போவுமே ஷைனிங். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மக்கள். கிரைனைட்டுங்கிறது நீங்கள் கொண்டு போய் லேயிங் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா தெரியாது, என்னடா இப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அதே ஒரு 2 month நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஷைனிங்கே தனி. ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே போகணும். நாங்கள் கிரைனைட் கட் பண்ணுறதே வந்து மண் தண்ணியில் தான் கட் பண்ணுறோம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நாங்கள் மண் தண்ணியில் தான் கட் பண்ணுறோம். அதனால் அதில் டஸ்ட் எல்லாம் நிறையா ஃபார்ம் ஆகும். நீங்கள் லேயிங் பண்ணும்போது வேறு டஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் கிளியர் அவுட் ஆக உங்களுக்கு குறைஞ்சது 1 month ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரைனைட் ஒட்டினா உங்கள் வீடை பாருங்கள், சூப்பராக ஷைனிங் அடிக்கும். இது உண்மையாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான். ஆனால் இந்த இட்டாலியன் மார்பிள் பார்த்துருக்கிற நிறையா பேருக்கு தெரியும். ஸோ இட்டாலியன் மார்பிள் எந்த அளவுக்கு இருக்குமோ டிட்டோங்க கிரைனைட்டா இட்டாலியன் மார்பிளான்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இட்டாலியன் மார்பிள் வாங்கணுன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே ஸ்கொயர் ஃபீட் 200 ரூபாய்க்கு மேலேங்க. ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்ல வருது. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸ் கிடையாது. பிலோ 150க்குள்ளே கிடைச்சிடும். நிறைய மக்கள் வந்த உடனே கேட்குறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த ரெட் கலர் நீங்கள் வீட்டுக்கு போடும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு லைட்டிங் ரிஃப்ளெக்டை அதிகமாக கொடுக்கும். இப்போது நைட் டைமில் நீங்கள் லைட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வெளிச்சம் உங்களுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நிறைய மக்கள் வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் இந்த கிச்சன் மேடைக்கெல்லாம் கூட இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப்ஸு அதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேவ்ஸ் அதெல்லாம் வராது. ஒரு பூ போட்ட டிசைன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று மெட்டீரியலை வந்து ஜாயின் பண்ணி ஒட்டும் பொழுது ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். கலர் தாங்க பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது ஒரிஜினல் ரெட் கலர். ஸோ கலர் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பழைய வீடியோவில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். தெளிவாக நான் போட்டிருப்பேன் எப்படி மெட்டீரியல் கலர் செக் பண்ணுறது அப்படிங்கிறது. இங்கே தெரியுதா உங்களுக்கு அந்த ரெட் கலர்? ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஒரிஜினல் ரெட் கலர் தான், லாவா ரெட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் வந்து ராஜஸ்தான்லேருந்து தான் நமக்கு வரும். ஏன்னா அங்கே மார்பிள் குவாரிஸும் அதிகம், கிரைனைட் குவாரிஸும் அதிகம். நம்ம கிருஷ்ணகிரியில் கிரைனைட் மட்டும்தான். ஒரு 2010க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்பிள் பயங்கர பீக்கில் இருந்தது. இப்போ பீக்கு பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கிரைனைட் நீங்கள் டைல்ஸு போடுறதுக்கும் கிரைனைட் போடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரைனைட் நீங்கள் ஒன்ஸ் லே பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வீட்டுக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்களா வீடு இடிக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி இதில். ஸோ இந்த மெட்டீரியலோட வேவ்ஸ் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் மேட்ச். இதுதான் இந்த மெட்டீரியலோட ஸ்பெஷல். புக் மேட்ச்னால் என்னென்னு கேட்குறீங்க தானே? ஒரு புக்கோட பேப்பர் எப்படி இருக்கும்? ஒன்ஸ் நீங்கள் இந்த பேப்பரை திருப்பும் பொழுது அது ஒரு மேட்சிங்காக ஒயிட் கலர் ஈவனாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் இந்த இடத்துல முடியுதா, பின்னாடி இருக்கிற கல் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் இந்த சைடில் உங்களுக்கு வேவ்ஸ் அப்படியே முடியும். பட் ஆனால் இறக்கி வச்சதில் திருப்பி வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னா இந்த வேவ்ஸும் ஒட்டும். வந்து இது எப்படி லே பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் கிராஸ் பொசிஷனில் லே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த வீட்டோட சைட்லேருந்து உங்களுக்கு அந்த வேவ்ஸ் அப்படியே வள மாதிரி சூப்பராக இருக்கும். புக் மேட்ச் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட மாறாமல் அந்த வேவ்ஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு நீங்கள் பெயிண்டிங் வந்து வீட்டுக்கு ஒயிட் கலர் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இந்த பிளாக் அண்ட் சாண்டல் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆல்ரெடி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த மெட்டீரியலை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அப்படி என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க? பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பாலிஷே கிடையாது. ஏன்னா இது லெதர் ஃபினிஷிங். இதோட பேர் பார்த்தீங்கன்னா லப்போத்ரா. இதை வச்சு என்னென்ன தோணுதோ அந்த டிசைன் எல்லாம் பண்ணணும்னா அது இதுதான். போர்ட்டிகோக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் பில்லர் எல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ் டேங்க், இந்த டிவி யூனிட், அதுக்கெல்லாம் நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரக்சரே இங்கே தெரியுதா, இதெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கும், நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ இதோட டிசைனே இப்படி தான். இதே மாதிரி இந்த மெட்டீரியலை நீங்கள் கார் பார்க்கிங்க்கு கூட போடலாம், நிறையா வழுக்காது, நல்லா இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு டிசைன் இருக்கா, இது ப்ரௌன், நேரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஒரு பிளாக் டிசைன், இது ஒரு பிளாக்லே ஷைனிங் டிசைன். ஓகேங்களா, வாங்க இன்னும் நான் காட்டுறேன். நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில். ஏன்னா இது டிசைனிங்காகவே இருக்கிற மெட்டீரியலுங்கிறனால நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெட்டு. ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ளூவில் இருக்குது, ரெட்டில் இருக்குது, ப்ரௌனில் இருக்குது, பிளாக்ல இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்டோ யாரோ வீடு கட்டியிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.